ஸோ புதுசா நம்ம பையன் ஒருத்தன் வந்திருக்கான். ஹண்டா வைரஸ். இந்த ஒரு வைரஸ் அப்படின்றது க்ரூஸ் ஷிப், அதாவது சொகுசு கப்பல்ல இருந்து தான் பரவியிருக்கு அப்படின்னு நிறைய டீடைல்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த ஹண்டா வைரஸ் பத்தி இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒருத்தர் ட்வீட்டும் பண்ணியிருக்காரு கோவிட் டைம்ல. அர்ஜென்டினால இருந்து கிளம்புன இந்த எம்வி ஹாண்டியஸ் அப்படின்ற இந்த ஒரு க்ரூஸ் ஷிப்ல தான் இந்த ஒரு வைரஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம 3-4 பேத்துக்கு காய்ச்சலும் மூச்சு திணறலும் அதிகமா இருந்திருக்கு. அவங்கள உடனே டெஸ்ட் பண்ணிட்டு ஐசோலேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வைரஸ் அப்படின்றது ஆண்டஸ் டைப் ஆஃப் வைரஸ் அப்படின்னு இப்போ WHO கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹண்டா வைரஸ் அப்படின்றது எலியோட எச்சம் அப்படி இல்லாட்டி சிறுநீல இருந்து ஒரு எலியில இருந்து இன்னொரு எலிக்கு தான் இது பரவிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போதான் இது மனுஷங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு இந்த ஒரு வைரஸ் அப்படின்றது அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல நம்ம முக்கியமா ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு. இந்தியால இருந்து 2-3 பேசஞ்சர்ஸ் வந்து இதுல டிராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க திருப்பி இந்தியா வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால தான் இன்னொரு கோவிட் நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்னு WHO நமக்கு பயங்கரமான ஒரு அவேர்னஸும் ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. எது எப்படியோ அவர் ப்ரெடிக்ட் பண்ணி போட்ட அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இப்போ நிஜமாயிருக்கு. ஸோ இந்த ஹாண்டா வைரஸ் பத்தி உங்க கருத்து என்ன? மறுபடியும் ஒரு லாக்டவுன் அப்படின்றது இருக்க போதா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.